அப்போ நிர்வாகம் நிச்சயமாக இதற்கு அவங்க ஒரு பொறுப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நாமக்கல்ல இருந்து அவர் புறப்படுறாரு, பெரிய ரேலியோடு வராரு அப்படிங்கிறது, அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல இவ்வளோ பெரிய க்ரௌடு அந்த இடம் தாங்குமா இல்லையாங்கிறது அந்த ஸ்பாட்டில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ஓரளவு பார்க்கும்போதே தெரியுது. என்னன்னா, அதாவது வழக்கமாக கூட்டங்கள் நடக்கிற இடம் நம்ம பார்த்துருக்கோம், கொஞ்சமாவது ஒரு விலாசம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் கூட என்ன பதிவு போட்டிருந்தேன் சமூக இதில், அது ஒரு ரோடு தானே, ரோடில் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாமே, எது போய் முண்டி அடிக்கணுங்கிற மாதிரிலாம் நம்ம பதிவு போட்டிருந்தோம். ஆனால் என்னென்னா ரோடுலே இவ்வளோ மொத்தத்துக்கு நம்ம அளந்து கூட கிட்டத்தட்ட 20 அடி, அந்த பக்கம் 20 அடி, அவ்வளோதான் 40 அடி தான் இருக்கும் அந்த ரோடு. அந்த ரோட்டில் விஜய் நின்னார்னா அந்த ரோடு தாங்குமா? அவருடைய வண்டியே ஒரு பெரிய பஸ்ஸு. அப்போ இதெல்லாம் என்னன்னா, இது திட்டமிட்டு நடந்துச்சு நான் பார்க்கல, திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அப்படின்னு நான் குற்றம் சொல்லலை. ஆனால் அந்த ஸ்பாட்டில் இருந்த உயர் அதிகாரிகள் நிச்சயமாக இதை நினைச்சிருந்தா முன்கூட்டியே தடுத்துக்கலாம். அங்கே நின்று பேசும்போது ஒரு 4 பேர் நின்னாலே அந்த ரோடு மறைச்சிருக்கு. 4 பேர் இப்போ டிராஃபிக் நின்னாவே அங்கே டிராஃபிக் ஆயிருக்கு, வண்டி போக முடியல. துப்புரவு தொழிலாளர்கள் அங்கே பஸ் ஸ்டாப்ல இருந்தே கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும், அந்த சம்பவம் நடந்த இடத்துல மட்டும் செருப்புகள், அந்த துண்டு, அந்த கட்சி துண்டு, விஜயோட போட்டோஸ் இதெல்லாம் அப்படியே எடுக்காம அப்படியே இருக்குது. அது ரொம்ப நினைவு சின்னம் மாதிரி எனக்கு தெரியும். கரெக்ட்லாம். அந்த விபத்து ஒரு இனி கரூர் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் இல்லாம வேற எதுவுமே நினைப்புல வரக்கூடாது. அரசாங்க தரப்புல இருந்து இது என்னமோ நடக்கட்டும், ஏதோ ஒன்று நடந்தா சரி அப்படின்னு விடப்பட்ட மாதிரிதான் எனக்கு பார்வையில தெரிஞ்ச விஷயம். இந்த இடத்தை சூஸ் பண்ணதுல கண்டிப்பா அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அது என்னுடைய அப்பட்டமான விஷயங்க. நீங்களும் பாத்தீங்க, பார்த்தாலே தெரியுதுங்க. சனிக்கிழமை சம்பளம் நாளாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் சம்பளம் தருவாங்க. அப்ப 7 மணி வாக்கில் வந்தா தான் எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க, இன்னும் கூட்டம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இவர்கள் திட்டமிட்டு தாமதமாக வந்திருக்கிறார். மக்கள் கூட்டம் சேரணும் அப்படிங்கிறதும் நம்ம அங்க போய் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸ்பீக்கர்ஸ் அப்படியே இருக்குது, ஸ்டூல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டாங்க. விஜய் ஏன் வரல, ஓடி போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு டாக் போனாலும் விஜய் வந்தாருன்னா நிச்சயமாக அவர் தாக்கப்படுவார். கண்டிப்பா அப்படிதான் மனநிலை. அந்த இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது தாவைக்காவுக்கு சாதகமான இல்லை. அதாவது அந்த இடத்துல சொல்றேன், அந்த இடத்துல ஸ்பாட்ல பயங்கர கொந்தளிப்பு இந்த யோசிச்சு பாருங்க. அப்ப விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்துக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இல்ல, அதுதானே அது வெளிப்படுத்தும். அல்ல, அதாவது அப்ப இருக்கிறதுலயே தமிழ்நாட்டிலேயே மோடி வந்தப்ப கூட இல்லாத அந்த ஒரு கூட்டம், எந்தெந்த தலைவர்கள் பிரபலங்கள் இல்லாத கூட்டம் விஜய்க்கு இருக்குன்னா இல்லங்க, அப்ப அதற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் அவரு வந்திருக்கணுங்க, பகல்ல வந்திருக்கணுங்க. எதுக்குங்க விஜய் அவர் கூட்டம் சேருது அப்படின்னா அவர் பகல்ல நம்ம கேட்டதுல இந்த குற்றச்சாட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க எல்லாரும் உங்களுக்கே தெரியும். இந்த குற்றச்சாட்டு ஏத்துக்கணும்னா, ஆனா எந்த கட்சி தலைவர் சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறாங்க? ஆனா யாரும் அங்க சாகலி. இது தமிழக வரலாற்றுல கட்சி தலைவரும் சரியான நேரத்துக்கு வந்ததுல, கூட்டம் சேரதான் வருவாங்க, கடைசியா தானே பேசுவாரு, வருவாங்க. நானே நேர்ல பாத்து அது வரலாம் எம்ஜிஆர் பாட்டை போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே. பட் அங்கே யாரும் சாகலி, உயிரிழப்பு ஏற்பட்டதுனாலதான் நம்ம அதை பத்தி பேசணும். இல்ல, அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் தாவைக்க தரப்புல ஒரு தவறான விஷயமா பாக்குறது என்னன்னா, தண்ணி வசதி செஞ்சிருக்கிறாங்க, அது மாற்றுக்கட்டு இல்ல, அது காலி ஆயிடுச்சுன்னா அவர் கரெக்ட் டைத்துக்கு வந்திருந்தா காலி. இவங்க இங்க ஆடி 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 காலையில 9 மணில இருந்து ஆடி ஆடி மத்தியானம் 2-3 மணிக்கெல்லாம் தீர்த்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம Q7 நியூஸ் மூத்த பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்களும், தண்டோரா தமிழன் ஜஸ்டின் அவர்களும், மீடியா வைஸ் தமிழ் ஆகிய ஷானவாஸ் அவர்களும் களத்தில் நின்று உண்மையிலே அங்கே என்ன நடந்தது, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறா, உண்மையாக பாதிப்புடைய தொடக்கம் எதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது, இது எல்லாமே போய் ஒரு கள ஆய்வாக நாங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம். சொல்லுங்கள் இஸ்மாயில், இப்போது நீங்கள் நின்று அந்த இடத்துல பல மக்களை சந்தித்து நீங்களும் பேசியிருக்கிறீங்க, கலந்துரையாடல் பண்ணியிருக்கீங்க, என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? நமக்கு என்ன தெரியுது, நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும்
விஜய் தான் இதில் மெயின் அக்யூஸ்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான்லாம் சோசியல் மீடியாவிலே பதிவு போட்டிருந்தேன். விஜய்க்கு தான் இதில் முக்கியமான காரணம் இருக்குது. அவருடைய முழுக்க அவருடைய அலட்சியம் தான் காரணம். அந்த தாவேகாவினுடைய தொண்டர்கள் வந்து முதிர்ச்சியே இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளை தான் நானே போட்டிருந்தேன். அதே நேரம் எனக்கு வந்து காவல்துறை மேலேயோ நிர்வாகத்தின் மேலேயோ எந்த விதமான ஒரு பெரிய வெறுப்புமே இல்லை. ஏன்னா இது சம்பவம் இப்படி தான் நடந்திருக்கும் நம்மளாம் ஒரு யூகம் பண்ணிட்டு நாம் வந்து அந்த மாதிரி நானே அப்படி தான் பதிவு போட்டேன். பட் அங்கே போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி. எப்போவுமே வந்து நாம் களத்துக்கு போகாமல் பேசக்கூடாது அப்படிங்கிறத இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை உணர்த்தியிருக்கு நமக்கு. ஏன்னா அந்த இடத்த பார்த்தோன்னே நம்ம எல்லாருமே பார்த்தோம், அவ்வளவு சின்ன இடத்துல வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி நமக்கே புரியல. ஏன்னா கூட கொஞ்சம் பெருசா தெரிஞ்சு ட்ரோன்ல பார்க்கும்போது டிவியில பார்க்கும்போது ஒரு பெரிய இடமா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி காவல்துறையுடைய மூத்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இவங்க நிறைய இடங்களை ரெஃபர் பண்றாங்க, அதுல வந்து இந்த இடம் தான் வந்து பெரிய இடம், இவங்க கேட்ட மற்ற இடங்கள்லாம் இதோட சின்ன இடம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டமும் அங்கதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த போலீஸ் அதிகாரியே சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டில் போகும்போது ஒருத்தர் என்ன சொன்னார்னா, உதயநிதி முதல் முறையாக பேசின இடமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சில பேர்கிட்ட கேட்கும்போது இல்லை உதயநிதி இங்கே பேசலை அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறது கான்ட்ரவர்சி. பட் அவங்க வந்து என்னன்னா எடப்பாடி அங்கே அந்த இடத்துல பேசியிருக்காரு. அதிமுகவினுடைய இது வேற, டிவிகேனுடைய இது வேற. அதிமுகவுக்கு வரக்கூடிய அந்த எடப்பாடியினுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்க கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரியும் அதிமுக தொண்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அப்போ அவங்க பல கூட்டங்களை பார்த்தவங்க பொறுமையாக போயிட்டாங்க. பட் வந்து என்னன்னா விஜயுடைய தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது இதற்கு முன்பு நடந்த பல கூட்டங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஊடகங்களில். ஒரு சிறுவர்கள், பெரும்பாலும் சிறுவர்கள், அதுக்கப்புறம் பெண்கள், அவர் முகத்தை பார்க்க தான் வராங்க, முண்டி அடிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நிர்வாகம் வந்து நிச்சயமாக இதற்கு அவங்க ஒரு பொறுப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நாமக்கல்ல இருந்து அவர் புறப்படுறாரு, பெரிய ரேலியோடு வர்றாரு அப்படிங்கும்போது அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல இவ்வளோ பெரிய க்ரௌடு அந்த இடம் தாங்குமா இல்லையாங்கிறது அந்த ஸ்பாட்டில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ஓரளவு பார்க்கும்போதே தெரியுது. என்னன்னா அதாவது வழக்கமாக கூட்டங்கள் நடக்கிற இடம் நம்ம பார்த்துருக்கோம், கொஞ்சமாவது ஒரு விலாசம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் கூட என்ன பதிவு போட்டிருந்தேன் அப்படின்னா சமூக வலைதளத்தில், அது ஒரு ரோடு தானே, ரோடில் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாமே, எது போய் முண்டி அடிக்கணுங்கிற மாதிரிலாம் நம்ம பதிவு போட்டிருந்தோம். ஆனால் என்னன்னா ரோடுலே இவ்வளோ மொத்தத்துக்கு நம்ம அளந்து கூட கிட்டத்தட்ட 20 அடி, அந்த பக்கம் 20 அடி, அவ்வளோதான் 40 அடி தான் இருக்கும் அந்த ரோடு. அந்த ரோட்டில் விஜய் வந்து நின்னார்னா அந்த ரோடு தாங்குமா? அவருடைய வண்டியே ஒரு பெரிய பஸ்ஸு. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா இது திட்டமிட்டு நடந்துச்சு நான் பார்க்கல, திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அப்படின்னு நான் குற்றம் சொன்னதில்லை. ஆனால் வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்த உயர் அதிகாரிகள் நிச்சயமாக இதை நினச்சிருந்தா முன்கூட்டியே தடுத்துக்கலாம். இவங்களா போய் விழுந்து இவங்க இறந்தது இதெல்லாம் அவர்கள் மீது உள்ள தப்பு, அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அதே நேரம் அதிகாரிகள் நினச்சிருந்தாங்கன்னா இதை தடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அங்கே போனதுக்கப்புறம் அங்கே விசாரிக்கும் போது நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. அப்போ இப்போ மக்கள் வந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, போலீஸே இல்லை. இப்போ நம்ம இன்னைக்கு போனோம், செருப்புகள் எல்லாம் செதறி கிடக்குது, ஆனா போலீஸ் அவ்வளவு வரிசையா நின்று இருந்தாங்க. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த போலீஸோட அப்ப இல்ல அப்படிங்கிறாங்க. 500 போலீஸை போட்டு எனக்கு தெரிஞ்சு 500 போலீஸ் போதலை போல இருக்கு. அதே மாதிரி இப்ப அந்த பல பகுதிகளில் டிராபிக் ஜாம் ஆயிருக்கு, அதனால அங்கங்க போயிட்டாங்க போலீஸ். குறிப்பாக சம்பவம் நடந்த இடத்துல போலீஸே இல்லை அப்படிங்கிறத ஒரு பெரிய அபாயமான குற்றச்சாட்டை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம அங்க நின்று பேசும்போது ஒரு 4 பேர் நின்னாலே அந்த ரோடு மறைச்சிருக்கு. 4 பேர் இப்ப நின்னாவே அங்க டிராபிக் ஆகுது, வண்டி போக முடியல. அப்ப வந்து என்னன்னா இதுல 2 விஷயம். ஒண்ணு, முழுக்க அதிகாரிகளோட அலட்சியத்தை நம்ம புறந்தள்ளவே முடியாது. அதிகாரினா நம்ம வந்து அங்க இருக்கிற எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொல்ல முடியாது. அங்க இருக்கக்கூடிய பெரிய உயர் எஸ்பி, அதே போல மாவட்ட ஆட்சியர், உளவுத்துறைக்கு வருவாய்த்துறை, உளவுத்துறை, இவங்கெல்லாம் வந்து போய் 5 நிமிஷம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற அந்த இடத்துல கூட்டம் என்ன அப்படின்னு. எப்படி வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த இடத்துல அவங்க அனுமதிச்சாங்கன்னு சொல்லி உண்மையாக நம்மளால என்ன நடந்திருக்குன்னு யூகிக்கவே முடியல. ரொம்ப ஒரு இதாக அதிர்ச்சியா இருக்குது. அதே போல நம்ம கரூரை சுற்றி நம்ம நிறைய இடங்கள்லாம் போய் பார்த்தோம். அப்போ என்னன்னா பல இடங்கள் மிக பிரம்மாண்டமான இடங்கள்லாம் அங்கே இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு உதாரணத்துக்கு புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டானா பகுதி, அந்த பகுதியில் அவங்க பர்மிஷன் கேட்டாங்க, கொடுத்தாங்கன்னு தெரியல. பர்மிஷன் கேட்டிருந்தாங்களாங்கிறது நமக்கு தெரியல. அந்த இடம் நம்ம பார்த்தோம்ல, இந்த லைட் ஹவுஸ்
ஆமா, லைட் ஹவுஸ்ல வந்து என்னன்னா அங்க அந்த அமராவதி ஆறு ஓடுது, அந்த ஆற்றோட பாலம் அந்த இது கனெக்ட் பண்ணி அது ஒரு ஆபத்தான இடம் தான். ஆனா இந்த நல்ல பெரிய பாலத்துல யாரும் விழுந்தாங்கன்னா பெரிய புது பஸ் சைடு. ஆனா உழவர் சந்தை அவங்க கேட்டதா சொல்றாங்க, இருக்கிறதுலே குறுகலான இடம். அந்த இடத்துல எப்படி உழவர் சந்தையும் ரொம்ப சின்ன இடம் தான், அதனால அங்க அனுமதி கொடுக்கலன்னா ஓகே. ஆனா உழவர் சந்தையோட இது சின்ன இடங்க. எதுன்னு சொல்றீங்க? இப்போ அனுமதி இடம் உழவர் சந்தையோட சின்ன இடம். உழவர் சந்தையாவது ரோடு இருக்கு, அந்த பக்கம் கொஞ்சம் இடமும் இருக்கு. தெரிஞ்சு கரூர்லயே சின்ன ரோடு, கரூர்லயே சின்ன இடம் அந்த இடமா தான் இருக்கும் போல இருக்கு. அங்க ஆனா நீளமான ரோடு. ஆமா, அங்க பைபாஸ் இல்லைங்க, ஒரு தொடர்ச்சியான நீளம். அவங்க என்ன கணக்கு பண்றாங்கன்னா, தொடர்ச்சியா வந்து இப்படி வந்துகிட்டே அப்படியே வாக் அவுட் பண்ணி போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு பண்றாங்க. ஆனா இதை விட நிறைய இடங்கள்ல இருந்ததை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ இது ஒரு வெர்ஷன். முழுக்க முழுக்க அதிகாரிகள், அரசு தரப்பு, அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகள், இவங்களுக்கு நிச்சயமாக பொறுப்பு இருக்கு. அது நம்ம இவங்க விஜய் தரப்பு மேல மட்டும் பழிய சொல்றதுங்கிறது நியாயமா இருக்காது. நம்ம அங்கே போய் பார்த்ததுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். இப்போ அரசு தரப்புல நிச்சயமாக அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க அப்படின்னா இது உண்மை வரும்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்க வந்து ஒரு பார்வையில போனீங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு வந்து அந்த மாதிரியான பார்வையெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா பொதுவான விஷயங்கள், மக்கள் என்ன சொல்றாங்க, அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் போய் பார்த்ததே உங்களோட சேர்ந்து. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடம் அன்னைக்கு எப்படி இருந்ததோ இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மாறுதல் இருக்கக்கூடாது. அங்க ஸ்பீக்கர்லாம் அப்படியே இருக்கு, மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே போடப்பட்டு, அது வந்து விசாரணைக்காக போடப்பட்டிருக்கலாம், அந்த ஒரு காரணம். பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைன்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய எண்ணமும் வந்து என்ன இருக்குன்னா, இன்னமும் அந்த ஷாக்ல இருந்து அவங்க மீளல. அவங்களுக்கு மனசுல எடுக்காம அப்படியே போட்டு வச்சிருக்காங்க ரோட்ல. அது என்னதான் செருப்பு போட வச்சிருக்காங்க, அதனால ஷாக்கு அப்படின்றது இல்ல. இதனுடைய பார்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அது மனசுலயே நிக்கணும்னு அங்க விட்ட மாதிரியே எனக்கு தெரியுது. இது தெரியணும். பார்க்க கொடியை கூட பார்த்திருப்பீங்க, கொடி அப்படியே இருக்கு, கொடி அப்படியே இருக்கு, ஸ்பீக்கர் துண்டு அப்படியே இருக்கு. இல்ல, துப்புரவு தொழிலாளர்கள் அங்க பஸ் ஸ்டாப்ல இருந்தே கிளீன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும், அந்த சம்பவம் நடந்த இடத்துல மட்டும் செருப்புகள், அந்த துண்டு, அந்த கட்சி துண்டு, விஜயோட போட்டோஸ் இதெல்லாம் அப்படியே எடுக்காம அப்படியே இருக்குது. இது ரொம்ப நினைவு சின்னம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்லாம். அந்த விபத்து வந்துட்டு ஒரு இனி கரூர் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் இல்லாம வேற எதுவுமே நினப்புல வரக்கூடாது. இதுல உள்ளுக்குள்ள அரசியல் நிறைய இருக்குது. இனி அடுத்து தேர்தல்னு பேசினாலே கரூர் தொகுதியா, ஐயோ விஜய் வந்தான்ல, அத்தனை பேர்த்த கொலை பண்ணால அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு பொதுவான சிந்தனையோட அந்த இடத்த வந்து அணுகும் பொழுது பல வகையான கருத்துக்கள், பெரும்பாலான மக்கள் சொல்ற விஷயம் வந்து என்னன்னா, இந்த ரோட்ல ஏன் இதை பண்ணீங்க, இந்த ரோடு வந்து இவ்வளவு சின்ன ரோடு, மற்ற இடத்த கொடுத்துருக்கலாமே, ஏன் இங்க செய்யல அங்க செய்யலன்ற கேள்விகளை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. நிறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து அந்த இடத்த டூர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பார்த்துட்டு போக வந்தேன் சார் நானே, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துமே அதுவா தான் இருக்கு. நம்மளே பார்க்கும் பொழுது வெளிப்படையாகவே தெரியுது. அளந்து பார்த்தா இங்கிட்டு ஒரு 10 அடி, அங்கிட்டு ஒரு 10 அடி ரோடு, அகலமான ரோடு. அந்த மீட்டர்ல வந்து கணக்கில் என்னவா இருக்கலாம். கடைகள் நிறைய ஆக்கிரமிச்சிருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா மேடுகள் இருக்கு. வண்டி நிப்பாட்டினா அதோடைய அகலம்னு பார்க்கும் பொழுது டிவைடர் இருக்கிறதுனால அது ஒரு இடத்த அபகரிக்கிறது. அதனால வந்து அரசாங்க தரப்புல இருந்து இது என்னமோ நடக்கட்டும், ஏதோ ஒண்ணு நடந்தா சரி அப்படின்னு விடப்பட்ட மாதிரிதான் வந்து எனக்கு பார்வையில வந்து தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு நீண்ட காலமா எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான். ஸோ அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாடு இழப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா இந்த இடத்த சூஸ் பண்ணதுல கண்டிப்பா அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அது என்னுடைய அப்பட்டமான விஷயங்க. நீங்களும் பாத்தீங்க, பார்த்தாலே தெரியுதுங்க, அந்த இடம் தகுதி இல்லாத ஒரு இடம். இந்த இவங்க விஜய்க்கு மட்டும் இல்ல, எந்த கட்சியா இருந்தாலும் எப்படி எடப்பாடி நடத்தினாருங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது அவரை பாராட்டணும் நம்ம. இல்ல, அந்த சமயத்துல இன்னொரு பேசினாரு பாத்தீங்களா, எடப்பாடி வந்தப்ப அவ்வளவு வெளிச்சங்க, கீழே குண்டூசி போட்டாலும் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஆனா விஜய்க்கு அப்படி இல்லை. இந்த நிர்வாகத்துல இதை சூஸ் பண்ணது யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தை சேர்ந்த எவராக இருந்தாலுமே சரி, முழுக்க முழுக்க அவர்களுக்கு இந்த சூஸ் பண்ணதுல பங்கு இருக்கு. தவறுன்றதான் என்னுடைய பார்வை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அரசாங்க சைடுல தவறுங்கிறீங்க. ஆமா, இந்த இடத்துல நீங்க போய் மீட்டிங் வைங்கன்னு கொடுக்கறது அரசாங்கம் தானே.
இப்ப இந்த இடத்த சூஸ் பண்ணி இப்ப உழவர் சந்தை அவங்க கேட்டதாக சொல்றாங்க. உழவர் சந்தை போய் பார்த்தோம், அந்த இடம் தகுதியே கிடையாது. லைட் ஹவுஸ்ல பார்க்கும் பொழுது இடம் இருந்தது, பட் அதே வேளை பக்கத்துல பாலம் இருக்கு. இதை தாண்டி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பெரிய ரவுண்டான இருக்கு. அது போக கரூர்ல வேற இடமே இல்லையான்ற கேள்வி வருது. நம்ம போன பல இடங்கள்ல இதை விட விசாலமான சாலைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது திட்டமிடப்பட்டு இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை கொடுக்கப்பட்டதா இல்லை என்ன அப்படின்றது விசாரணையில தான் தெரியணும். ஆனா பார்த்த வரைக்கும் இந்த இடத்த சூஸ் பண்ணது ஒரு தவறான செயல், அது தவறான முடிவு. நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுடைய முடிவு? நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உளவுத்துறை கையில விஷயங்கள் எல்லாமே சேர்ந்துருக்குது. இந்த மாதிரி வர்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி மாநாடுகள் பல பிரச்சாரங்களும் பண்ணியிருக்கிறாரு. இத்தனை 1000 மக்கள் கூடுவாங்கங்கிறது ஆல்ரெடி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த உளவுத்துறைகளுக்கு கண்டிப்பாக நியூஸ் தெரியாமல் இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி தள்ளுமுள்ளுகள்லாம் வரும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுடைய வேலைகள் பலகீனம் ஆனதுனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இத்தனை இழப்புக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். இதே மாதிரி நேரத்துலையும் கூட இங்கே இருக்கக்கூடிய மக்கள், பொதுவாக சாமானிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் காவல்துறையெல்லாம் யாரும் கண்ணில் படலை, போலீஸ்க்கெல்லாம் யாரும் வரல. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கயிறு போகிறதுக்கு ஒரு 10 போலீஸ் வந்தாங்க. இங்கே தான் பஸ் நிற்க போகுது, விஜய் இங்கே தான் பேச போகிறாரு, அதனால் இங்கே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கயிறை போட்டு எல்லாம் லாக் பண்ணி நிற்கிறாங்க. அந்த போலீஸ் மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இருக்கக்கூடிய காவல்துறை கூட இந்த விஜய் கூட்டத்தில் காவல்துறை இல்லை அப்படிங்கிறத இங்கே அதிகமான மக்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ இங்க என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அரசாங்க சைடு பேசினாலும் கூட நமக்கு எக்ஸ்ட்ரா அக்கறை காட்டக்கூடிய காவல்துறை, இந்த உளவுத்துறை, இவங்கெல்லாம் அங்கேயே எப்படியாவது விஜயோட நாலேஜ் கொண்டு போய் சேர்த்தி நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகும். நீங்க மேக்சிமம் கொஞ்சம் லாங் டைமா இழுத்துக்காம கொஞ்சம் குறுகலான நேரத்துல நீங்க வந்துட்டீங்க. நான் நாமக்கல் இருந்து வந்துட்டு இருக்கும்போதே ஒரு நிறைய மெதுவா வந்ததா தான் மக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இங்க கடைசியா இதுல ஃபைனலின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு மக்கள், இன்னொன்னு இங்க நிர்வாக கோளாறு. அதாவது மக்கள்னா மக்கள் சைடுல தவறு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, மக்கள் சைடும் தவறு இருக்குது. எல்லாமே இந்த பிராண்டட் ஃபேஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில, இந்த விஜயை பார்க்கணுங்கிற ஆசையில கை குழந்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண் வந்திருக்கிறாங்க. குற்றச்சாட்டை சொல்றாங்க. பட் ஆனா ஒரு சக மனுஷன், ஒரு சிட்டிசன், அவன் வரத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு இல்ல. இது என்னன்னா, சூஸ் பண்ற இடம்ன்றது முக்கியம் இருக்குல்ல. விஜயை பார்க்க வர்றதுக்கு எல்லாருமே வருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடிக்கோ, ஸ்டாலினுக்கோ, உதயநிதிக்கோ, இவர் பிரைம் மினிஸ்டர் இவருக்கோ, மோடிக்கோ எந்த மாதிரியான கூட்டங்கள் வரும்ன்றது தெரியும். ஆனா விஜய்க்கு எப்படிப்பட்ட கூட்டம் வரும், ஃபேமிலி கூட்டம் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தை தெரிஞ்சிருக்கணும். தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் கணக்கு வச்சு இந்த இடத்தை சூஸ் பண்ணது முழுக்க தவறு. இட பிரச்சனை இருந்தாலும் கூட இங்க மக்களுக்கும் கொஞ்சம் என்ன வேணும் அப்படின்னா, கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படுது. இடம் குறுகலான விழிப்புணர்வு வேணுங்கிறது ஒரு பொதுவான இது. ஏன்னா இந்த சம்பவத்துல நம்ம முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த அதிகாரிகள் அவங்களோட விஷயம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய ரோல் என்ன, விஜயை பத்தி சொல்லி விஜயினுடைய தரப்புல இருந்து விஜயோடைய ரோல் என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இப்ப இந்த வழக்குல உண்மையாக சொல்ல போனா A1 அப்படின்னா அது ஒரு விஜய் தான். அதிகாரிகளோட 2வது தான் வருவாங்க, 3வது தான் தொண்டர்களே வருவாங்க. இதுல தொண்டர்கள் தான் போய் இறந்து போனாங்க, அவங்களாலதான் இது மாதிரி நடந்துச்சு. பட் அவங்க கூட இந்த லிஸ்ட்ல 3வது தான் வருவாங்க. இவர் பாத்தீங்கன்னா எல்லாமே மாற்றி பண்ணியிருக்கிறாரு. 8:45 ஒரு நாமக்கலுக்கு வர வேண்டியது 8:45 தான் விமான நிலையத்திலிருந்து கிளம்பியிருக்கிறாரு. அதற்கு பிறகு இங்கே நாமக்கல்ல 12 மணிக்கு பேசியிருக்கிறாரு. நாமக்கல் 1 மணி நேரத்தில் கரூர் வந்துடலாம். அதாவது என்ன கேட்குறாங்க, எப்படி கரூர் செந்தில் பாலாஜி 1 மணி நேரத்தில் வந்தாருங்கிறாங்க. சொந்த ஊர் அவர் கரூர், அவர் எப்படி வந்தாருன்னு கேட்குறவங்க, விஜய் நாமக்கல்லேருந்து கரூர் எதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேலி மாதிரி வந்தார், பின்னாடி நிறைய வாகனங்கள் வந்துச்சு, மெதுவாக வந்தார், விபத்து ஆச்சு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா, அங்கே உள்ள சில பேர் நம்ம நல்லா விசாரிக்கும் போது சனிக்கிழமை சம்பளம் நாள், அங்கே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் சம்பளம் தருவாங்க. அப்போ 7 மணி வாக்கில் வந்தால் தான் எல்லோரும் சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க, இன்னும் கூட்டம் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால
இவர் திட்டமிட்டு தாமதமாக வந்திருக்கிறார் மக்கள் கூட்டம் சேரணும் அப்படிங்கிறதும் நம்ம அங்க போய் அப்சர்வ் பண்ண முடியுது. மக்கள் சொல்றதுல இருந்து டிவிக்கு தொண்டர்களும் அங்க இருக்காங்க. எல்லா தலைவர்களும் அதுதானே நினைப்பாங்க. எல்லாரும் வந்து பார்க்கணும், நல்ல ஜெயின்னு வந்து பார்க்கணும், அதுதானே நினைப்பாங்க. எல்லாரும் நினைப்பாங்க. அதான் இந்த இடத்துல இவங்க சைட்ல என்ன பெரிய தப்பு டிவிக்கு சார்பா அப்படின்னா, விஜய்க்கு அந்த இடத்த பத்தி தெரியாது. இப்ப நம்மளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எவ்வளவு கேவலமான ஒரு இடம்னு சொல்லி. இப்ப விஜய்க்கு அந்த இடத்த பத்தி தெரியாது. அப்ப அந்த ஊர்ல மாவட்ட செயலாளர்னு ஒரு ஆள் வந்து இருந்திருக்கிறாரு, அந்த ஊர்ல நிர்வாகிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா, இந்த இடம் வந்து நம்ம கூட்டத்துக்கு இந்த இடம் வந்து சரியா இருக்காதுங்க, பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லி ரொம்ப பேசிக்கான ஒரு நம்ம அந்த ஊரா நம்ம கிடையாது, 2-3 மணி நேரத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த நிர்வாகிகள் ஏன் வந்து விஜய்கிட்ட சொல்லலை, இல்லை விஜய்கிட்ட சொல்லி அவர் விஜய் கேட்கலையா, படிச்ச அதிகாரிகள் அதிகாரிகள் இவருக்கே தெரியல. அவங்க முதல்ல எதாவது சொல்லுங்க, இவங்களுடைய ரோல் நம்ம தவிர்க்கவே முடியாது. நம்ம கூட ஏதோ போலீஸ்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்ன செய்ய முடியும், இவங்க போய் விழுந்தா என்ன செய்ய முடியும்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனால் இவங்களுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் வந்து தாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ராங் ரூட்ல, ஆக்சுவலாக அது ராங் ரூட் இல்லை, எல்லா இதை அடைச்சிட்டாங்க, இந்த ரூட்ல போய்க்கலாம்னு வைங்களேன். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வர்றதுக்கு முன்னாடியே அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காலையில் 10 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. டிவிக்கு தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தண்ணி பாட்டில் அதெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்காங்க. எல்லாமே மதியம் 2-3 காலி ஆயிடுச்சு. அங்கே எல்லாம் வந்து அங்கே இளம் பெண்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இது பண்ணிட்டு வர்றாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றும் வரல. இவர் வந்து அவங்க சொன்னாரு, கேட்டாங்களா, அந்த இளப்பெண்கள் 2 பேர் ஆடினவங்க அவங்க இறந்துட்டாங்க. ஆடின ஒரு பெண் வந்து இறந்துருக்குறாங்க. சும்மா வேடிக்கை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்களும் இறந்துருக்காங்க. அந்த வீட்டுல இருந்து வெளியில கடைக்கு போனவங்களும் இறந்துருக்குறாங்க. இந்த தெரிஞ்ச ஒரு இதுல விசாரிக்கும் பொழுது பையன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க ஒரு தாயார் வந்திருக்கிறாங்க. பையன் நடு கூட்டத்துல தப்பிச்சிட்டான், இவங்க ஓரத்துல இருந்து இறந்துட்டாங்க. அதான் 40 உயிர்கள் 41 போயிருக்கு. இதை வந்து நம்ம இவர் மீது அவர் மீது குற்றம் சாட்டுறதை விட இது ஒரு பெரிய படிப்பினையா வந்து எடுத்துக்கணும். விஜய் டிவிக்கே வந்து மெயினா எடுத்துக்கணும். அதே போல அரசியல்வாதிகளும் அதை எடுத்துக்கணும், அதிகாரிகள் வந்து குறிப்பா எடுத்துக்கணும். எவ்வளவோ கூட்டங்களை பார்த்துருப்பாங்க, என்னென்ன செஞ்சிருப்பாங்க, எப்படி இந்த இடத்துல அலோவ் பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்மளால அதுல இருந்து வெளியிலே வர முடியும். அந்த இடத்துல எப்படி அலோவ் பண்ணாங்க, விஜய்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ கூட்டம் செய்யணும்னு சொல்லி சின்ன குழந்தை கூட தெரியும். அதெல்லாம் பெரிய இதாக இருக்குது. ஆனால் விஜய் தரப்பில் இவ்வளோ பிரச்சனை விஜய் தரப்புல இருக்குது, அவங்கள மட்டும் நம்ம குற்றம் சுமத்த முடியாது. விஜய் வந்து எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறாரு, ரசிகர்கள் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு எந்த மாதிரியான ரசிகர்கள் வருவாங்கன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்காதா. எந்த ஒரு குழந்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதே நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுத்தா அவர் தூக்கி அதை பேர் வைக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து விஜய் தரப்புலையும் ஒரு குற்றச்சாட்டுகள் நம்ம மறுக்கவே முடியாது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தாவேகா கட்சி இந்த கூட்டத்தில், கரூரில் நடந்த இந்த பிரச்சார கூட்டத்தில் அவருடைய செயல்பாடுகள் வந்து அவங்க எந்த அளவு இம்மெச்சூர்டாக இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த அளவு இம்மெச்சூர்டு, அவங்களுடைய முடிவுகள் எந்த அளவு தவறாக இருக்குது, அவங்க இன்னும் எவ்வளோ தூரம் கடக்க வேண்டியது இருக்கு, இவங்க ரசிகர்கள் இருந்து தொண்டர்களாக மாறிட்டாங்களான்ற சந்தேகம் எனக்கு நீண்ட நாட்களாக இருந்தது. அங்கே நான் கன்ஃபார்ம் மாட்டேன், அவங்க இன்னும் ரசிகர்களாக இருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முதிர்ச்சி அடையல அப்படின்றது தான். ஏன்னா சம்பவம் நடந்தது வந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அங்கே அந்த இடத்துலயே காணும். கொடி ஸ்பீக்கர்ஸ் அப்படியே இருக்குது, ஸ்டூல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகா, அதாவது ஒரு புது கட்சி தான், எக்ஸ்கியூஸ் இருக்கு. இல்ல இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே, இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூட குடிக்கிற அந்த டீ டம்ளர் கூட குப்பையில போட்டு கிளீன் பண்ணிட்டு அவங்களே போயிடுறாங்க. அதை எடுத்து வீடியோ போட்டு வியூஸ் பண்ணிட்டு வராங்க. எப்படி கிடக்கு பாருங்க, 2-3 நாள் ஆச்சு. டிவிக்கா தொண்டர் நானே, நான் சுத்தம் பண்றேன்னு அங்க யாரும் வர்றது வந்தா புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. இல்ல எப்படி உள்ள வைக்க முடியும்? இல்ல அதாவது அங்க சூழ்நிலை வந்து என்ன காட்டுது அப்படின்னா, ஆனா வந்து நீங்க சொல்றது ஒரு வகையில் உண்மைதான். விஜய் வந்து ஏன் வரல, ஓடி போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு டாக் போனாலும் விஜய் வந்தாருன்னா நிச்சயமாக அவர் தாக்கப்படுவார். கண்டிப்பா அப்படிதான் மனநிலை. அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது தாவேக்காவுக்கு சாதகமான இல்ல.
அதாவது அந்த இடத்துல சொல்றேன், அந்த இடத்துல ஸ்பாட்ல வந்து பயங்கர கொந்தளிப்பு வந்து இருக்கு. ஆமா, அது மறுக்க முடியாது. கடைக்காரங்களும் பயங்கர ஆத்திரத்துல வந்து ஏன்னா தலைமறைவாக வந்து நம்மகிட்ட பேசுனாங்க. ஆமா, தலைமறைவா தொண்டர்னு காட்டாதமா வாட்ச் பண்றாங்க, பேசுறாங்க. தலைவர் சொல்லும் போது அப்படிங்கறதையும் அவங்க வந்து சொல்றாங்க. அவங்களால தைரியமா அந்த இடத்துல நின்று பேச முடியல. அந்த மாதிரிதான் அங்க சுச்சுவேஷன் வந்து இருக்கு. ஆமா, அதனால இந்த முடிவை அவர்கள் எடுத்தது, அந்த இடத்தை சூஸ் பண்ணதுல தாவேக்காவுக்கும் பொறுப்பு இருக்கு. வேற வழி இல்ல, எங்களுக்கு தான் கொடுக்கவே மாட்டீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்தை சூஸ் பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட் அந்த இடத்தை கொடுத்திருந்தாலும் இவங்க ஏத்துக்கவே கூடாது. ஏற்கனவே சேலத்துல தெரியும்ல, சேலத்துல பிரச்சனையானதுனாலதான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. கடைசி ஒரு வாரத்துல முடிவு செஞ்சது எங்கேயுமே இல்ல. இப்ப ஒரு மேலிடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கும் பொழுது பாசிபிலிட்டிஸை உண்டாக்க வேண்டியது அங்க இருக்கிற மாவட்ட செயலாளருடைய வேலை. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரிதான். இந்த மாதிரி ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியாது. எந்த கட்சி தலைவரோ எந்த மாவட்ட செயலரோ யாருக்குமே இந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாது. அதாவது இந்த மாதிரி ஆகுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு லீடர் வந்து நின்று பேசுறதுக்கு அங்க இடம் இருக்கா? எப்படி இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க? கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க, நீங்க கேன்சல் பண்ணிட்டு நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அந்த இடம் பத்தாது, அது எப்படி நடந்தது? இந்த யோசிச்சு பாருங்க. அப்ப விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்துக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இல்ல, அதுதானே அது வெளிப்படுத்தும். அல்ல, அதாவது அப்ப இருக்கிறதுலயே தமிழ்நாட்டிலேயே மோடி வந்தப்ப கூட இல்லாத அந்த ஒரு கூட்டம், எந்தெந்த தலைவர்கள் பிரபலங்கள் இல்லாத கூட்டம் விஜய்க்கு இருக்குன்னா இல்லங்க, அப்ப அதற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் அவரு வந்திருக்கணுமே, பகல்ல வந்திருக்கணுமே. எதுக்குங்க விஜய் வந்து அவர் கூட்டம் சேருது அப்படின்னா அவர் பகல்ல வந்து நம்ம கேட்டதுல இந்த குற்றச்சாட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க எல்லாரும் உங்களுக்கே தெரியும். இந்த குற்றச்சாட்டு ஏத்துக்கணும்னா, ஆனா எந்த கட்சி தலைவர் சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறாங்க? ஆனா யாரும் அங்க சாகலையே. இது தமிழக வரலாற்றுல கட்சி தலைவர்கள் சரியான நேரத்துக்கு வந்ததுல கூட்டம் சேரதான் வருவாங்க. கடைசியா தானே பேசுவாரு, வருவாங்க. நானே நேர்ல பாத்துருக்கேன். அது வரல எம்ஜிஆர் பாட்டை போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே. பட் அங்கே யாரும் சாகலையே. உயிரிழப்பு ஏற்பட்டதுனாலதான் நம்ம அதை பத்தி பேசணும். இல்ல, அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் தாவேக்க தரப்புல ஒரு தவறான விஷயமா பாக்குறது என்னன்னா, தண்ணி வசதி செஞ்சிருக்கிறாங்க, அது மாற்றுக்கட்டு இல்ல, அது காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சுன்னா அவர் கரெக்டா இதுக்கு வந்திருந்தா காலி. இவங்க இங்க ஆடி 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 காலையில 9 மணில இருந்து ஆடி ஆடி மதியம் 2-3 மணிக்கெல்லாம் தீத்துட்டாங்க. சாயங்காலம் பொதுமக்கள் நீங்க சொன்ன மாதிரி வேலையை முடிச்சுட்டு வரவங்க, விஜயை பார்க்கணும்னு வீட்டுல இருந்து வந்தவங்க, கொஞ்சம் பார்த்து வந்துடுறேன் சந்தில போய் நின்னா விஜய் தெரிஞ்சிருவோம் வந்தவங்க தான் ஃபுல்லா மாட்டிக்கிட்டு குடிக்க தண்ணி இல்லாம அப்படின்ற மாதிரி. அதே போல இன்னொன்னு வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு விஜய் மீது தெரிஞ்ச விஷயம், அந்த ஏன்னா அந்த நிகழ்வை ஃபுல்லா நம்ம நேரில் நான் பார்த்தேன். நான் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் இவர் வந்த உடனே தடுமாறுறாரு, தண்ணிக்கான தூக்கி போடுறாரு, அங்க நடக்குது. ஆனா இந்த நடந்தக்கூடிய இந்த சம்பவங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது விஜய் வந்து பேசுற அந்த சூழ்நிலையிலேயே 1-2 பேர் இறந்திருப்பாங்க. ஆமா ஆமா, அது உணர முடியுது. அங்க சில பேர் சொன்னாங்க அதுக்கு முன்பே அங்க உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு. சில ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க படுத்தே கிடந்தாங்கம்மா, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கூப்பிடுறோம் கூட்டம், சந்தில போக முடியல. இது விஜய்க்கு தெரியாது. ஆனா சூழ்நிலை மோசமா இருக்கு. என்ன பண்ணிருக்கிறாரு, பாட்டில தூக்கி வீசிருக்கிறாரு. வழக்கமா வந்து அவர் வந்து இந்த துண்டை தூக்கி வீசினா அது ஒரு கும்பல் போய் பிடிப்பாங்க. எம்ஜிஆர் வந்து பண்ணுவாருமாங்கல்ல, எம்ஜிஆர் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. துண்டை தூக்கி வீச, கட்சி தூக்கி வீசுவாரு, அப்போ கும்பலை போய் பிடிப்பாங்கன்னு. இவர் வந்து தண்ணி பாட்டில தூக்கி வீசும்போது அதே மாதிரி அதை பிடிக்கிறதுக்கு ஒரு அங்க ஒரு சிலரோட குற்றச்சாட்டு அது. ஒரு தண்ணி பாட்டில வீசினார்ல, அதனாலதான் அங்க நெரிசல் ஏற்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஒருத்தர் சொல்றாரு. அந்த ஆங்கிள் இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கரண்ட் கட் 10 ரூபான்னு சொன்னோன்னு கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஃபேக். அந்த வதந்திகளையும் நம்ம வைக்கணும். ஆனா எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அங்க கிளை உடைஞ்சிருச்சு, இல்ல அந்த ஜெனரேட்டர் மேல போய் ஏறி அது விழுந்ததே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, செந்தில் பாலாஜி பேர சொன்னா கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, அது வந்து வதந்தி. டிவிகே சார்பாக சில வதந்திகளை பரப்பியிருக்கிறாங்க. அதுல வந்து இந்த போலீஸ் வந்து தடியடி நடத்திட்டாங்க, அது ஒரு வதந்தி. போலீஸ் வந்து கடைசியில தான் டெத் நடந்ததுக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ்ல ஆட்களை ஏற்றிட்டு போகும்போது ஒரு டிவிகேவோட ஒரு குரூப் வந்து காரை நடு ரோட்ல போட்டு மறியல் பண்ணியிருக்காங்க, விடமாட்டோம்னு சொல்லி. அங்கதான் போலீஸ் தடியடி நடத்திருக்கிறாங்க. மற்றபடி தடியடினால அங்க நெரிசல் ஏற்படல. இல்ல, அந்த 2 ஆம்புலன்ஸ் வந்தது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம வரல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆமா, ஆம்புலன்ஸ்கள் 3 ஆம்புலன்ஸ் வந்ததுமே தேவையோட வந்திருக்கு. அங்க பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு, அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, வெளியூருக்காக ஒரு ஆம்புலன்ஸ் போயிருக்கு, இவங்களோட ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு.
எனக்கு திட்டமிட்டுலாம் இது அந்த ஸ்பாட்ல எந்த திட்டமும் நமக்கு தெரியல. ஆனா என்னன்னா அதிகாரிகளுக்கு வந்து இதை யூகிச்சிருக்கணும் இப்படி நடக்கும். அதை வந்து யூகிக்காம அவங்க வந்து அலோவ் பண்ணது அவங்க மேல உள்ள பெரிய குற்றச்சாட்டு. அவங்க தான் பொறுப்பு. அதான் அவர் லேட்டா வர்றதுன்னு தெரிஞ்சதுமே அதுக்கேத்தாப்புல அடுத்த கட்ட லெவல் பார்வையில அவங்க இருந்திருக்கணும். எப்படியா இருந்தாலுமே அவர் என்ட்ரு ஆனது 7 மணி மேலதான். இங்க 6:30 மணிக்கே என்ன ஆயிருக்குன்னா மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது இந்த தேமுதி இவங்க டிவிக்கே வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த பர்மிஷன் பகல் லைட்டே தேவையில்லை. அதனால வந்து உங்களுக்கு லைட்டை நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணின்னு கேட்கவே முடியாது. ஏன்னா கொடுத்த நேரம் பகல் நேரம். நீங்கள் நைட்டு நேரத்தில் வந்து போட்டு இப்போ ஜென்ரேட்டர் ரூம் மேலே தகர அடிக்க வச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மேலே போய் ஏறி அது விழுந்து கரண்ட் கட்டாயிடுச்சு. செவுத்துல வந்து ரத்தம் வந்து லேடிஸ் மேலே ஏறும்போது நல்லா. அப்போ என்னன்னா இவங்க சைடில் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. விஜய் வந்து அதுக்கு முக்கியமான பொறுப்பு தான். அந்த பொறுப்புலேருந்து அவர் தப்பிக்க முடியாது. அதே போல 2ஆம் கட்ட தலைவர்கள் புஷி ஆனந்த், ஆதவ் கிருஷ்ணா, அந்த மாவட்ட செயலர் அவர்களுக்கு தவிர்க்க முடியாது. விஜய் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே சூழ்நிலையுடைய இது நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவசரமா அவர் பேசிட்டு இறங்கினார். பாத்தீங்களா, முன்னாடி இருந்த பேச்சுக்கும் இதுக்கும் அவசரமா வாங்க டக்கு முடிச்சுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இறந்துட்டாங்களா இல்லையான்றது விஜய்க்கு தெரியுமா தெரியல. ஆனா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேஷுவாலிட்டி இருக்குதாங்க, கொஞ்சம் உடம்பு முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது விஜய்க்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த அவேர்னஸ் அவருக்கு இருக்கு. ஆனா இன்னொன்னு நான் முக்கியமா நான் அப்படியே கண்டினியூ பண்றேன், நீங்க சொல்லுங்க. இல்ல as usual நம்ம பேச இது இங்க இருந்து எல்லாம் பேச வேண்டிய கருத்துக்கள் அங்கேயும் போயிடுச்சு. அவரும் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க. ஆமா கரெக்ட் தான். இப்ப விஜய் வந்துட்டு அவ்வளவு ஸ்பீடா போனதும் ஒரு வகையில ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அவர் இருந்திருக்கணும், இங்க இருக்கிற மக்களுடைய ஃபீல்டில் பார்த்துருக்கணும், செஞ்சிருக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அவர் வேகமா போனதுங்கிறது இன்னும் பாதி உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குங்கிறது தான் ஒரு பார்வை. அவர் இறங்கி போகாம இருந்ததுதான் இன்னும் அதிகமாக கூட என்ன ஆயிருந்துருக்கலாம், வாய்ப்பு ஆயிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது தான். இல்ல அது ஓகே, ஏத்துக்கிற கூடிய ஒரு இதுதான் அந்த சூழ்நிலைக்கு ஓகே. ஆனா இவ்வளோ தூரம் எல்லாம் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. பட் ஒரு ஆளுமை, ஒரு தலைவர் அப்படின்ட்டு ஒரு பார்வையில் பார்த்தோம்னா கொஞ்சம் இறங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவர் ஒரு விஜயும் எஸ்கேப்பு, விஜயும் தப்பி ஓட்டம், மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் தெரியல. கொடிய வந்து கட்டண கொடிய கூட ரொம்ப அவலம் வந்து கொடி கட்டண கொடி கூட இறக்குறது கூட ஆள் இல்லாம அது ஏதோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு நினைவு சின்னம் மாதிரி அங்க பாத்தீங்கன்னா டிவிக்கு கொடி பறந்துட்டு இருக்குது. கீழே பூரா செருப்புகள் செதறி கிடக்குது. போலீஸ் வந்து நிக்கிறாங்க. கொடி வந்து பறந்துட்டு இருக்கு. ஒரு அடையாள சின்னம் மாதிரி அது வந்து அங்க போகும்போது டிவிக்கேனா இதுதான் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சின்னமா கூட யாரு நான் டிவிக்கே தொண்டர், நான் வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி 2-3 நாள் ஆகி ஒருத்தர் கூட வரல அப்படின்னா இவங்களை எப்படி முதல் கட்சியாக நம்ம வந்து அப்படியே பயந்துட்டாங்க. அப்படியே தெரியுது நம்ம கண்ணு முன்னாடியே பயந்து எல்லாரும் போயிட்டாங்க. இவங்க இதுக்கப்புறம் வரலாம், நாங்க அப்படி நினைச்சிக்கலாம் இப்படி நினைச்சிக்கலாம்னு பேசலாம். ஆனா இன்னைக்கு தேதி 29 எத்தனை மணி 30 இன்னைக்கு தேதிக்கு முழுக்க பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவங்க பயந்து இப்ப இந்த செகண்ட் இருக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க மனசும் கஷ்டமா இருக்கும், வலி இருக்கும். நம்மளை பார்க்க வந்த மக்கள் இறந்துட்டாங்களே அப்படின்ற வலி வந்து விஜய்க்கு இருக்கும். இது ஏத்துக்க கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அதே வேலைகள்ல எல்லாருமே நல்லா பயந்துட்டாங்க. நம்ம வரும்போது பேசணும் ஞாபகம் இருக்குதுங்களா, ஊருக்கே ட்ரெய்லர் போட்டு காமிச்சது விஜய். ஆனா விஜய்க்கு இதுதான்டா அரசியல்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைலர் போட்ட விஷயம்தான் தான்ப்பா அரசியல், பாத்துக்க இது ஒரு ட்ரைலர் பாத்துக்கன்னு வந்து கட்சிகள் போட்டு காமிச்ச மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு. ஆமா, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல கூட்டம் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி திமுகவே பாராட்டுறாங்களே. அதே இடத்துல கூட்டம் நடத்தினாரு, அவர் இதே போல ரேலி நடத்தினாரு, இதே போல 15,000 பேர் மக்கள் வந்தாங்க, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்களே எதிர்கட்சியிலே பாராட்டக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிருக்கிறாரு. இவங்க கரூர்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதே கரூர்ல இவங்களும் ஒரு பெரிய மாநாட்டை திமுகவும் நடத்தி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி அவங்களை போட்டியா நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன்னு வந்துட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இவர் போயிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அரசியல்ல வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி தான் இவர் போயிட்டார். இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்ல கட்சியே வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இதுல இருந்து மீண்டு வர்றது இதெல்லாம் நம்ம அரசியல் பின்னாடி நம்ம பேசுவோம். இப்ப இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணதுல இதுதான். முதல்ல வந்து
டிவிகேவினுடைய அந்த உள்ளூர் நிர்வாகிகள் நாமக்கலை சேர்ந்தவங்க, அவங்களுடைய ரோல் பெருசாக இதில் இருந்திருக்கு. அவங்க அலாட் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. ரெண்டாவது விஜய் வந்தது ஃபுல்லாக லேட்டு. இப்போ 10 மணிக்கு வரேன்னு சொல்லி போட்டு சாயந்தரம் 7 மணிக்கு வந்தது. வேணும்னே டிலே பண்ணதாக 12 மணிக்கு வந்து பேச வேண்டிய இடம் இல்லை. அவருக்கு வாங்கின டைம் வந்து மதியம் 3 மணி டு 10 மணி அந்த இடத்துல நாமக்கல் இதில் கரூரில். ஆனால் வந்து அவர் திட்டமிட்டு சம்பளம்லாம் வாங்கிட்டு வரட்டும், எல்லா தொழிலாளர்கள் வரட்டும். அது நிறைய பேர் சொல்லவும் செய்யறாங்க. நீங்க திட்டமிடப்பட்டு தான் இவங்க லேட்டா வந்தாங்க, கூட்டம் சேரும் அப்பதான் நம்மளுக்கு அப்படின்னு பர்பஸா பண்ணதாக தான் குற்றம் சாட்டுறாங்க மக்கள். ஆனா விஜயுடைய ரோலை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா நிச்சயமாக அங்க உள்ள சாதாரண காவலர்கள் இருந்து ஒரு எஸ்ஐ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் தாக்கு பிடிக்காது, பெரிய அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க யூகிச்சிருப்பாங்க. சாக்கடை பகுதியெல்லாம் பார்க்கும்போது அங்க மக்கள் எப்படி உளுந்து கடந்தாங்கன்றத கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. அந்த சந்துக்குள்ள நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த குட்டி அந்த ஓடைக்குள்ளார விழுந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. கை குழந்தை கீழே குழந்தைதான் மிதிக்கணும்னு தெரியாம நிறைய பேர் மிதிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அமல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் மாதிரியே தெரியுது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்ம இவங்களோட அந்த அழுத நிறையா ஃபுட்டேஜ் வைரலாக போச்சு. அவர் பொய்யாமொழி அழுத மாதிரியும் இவர் செந்தில் பாலாஜி கை கட்டி நிற்கிற மாதிரி இவங்க மேலேயும் தவறுகள் இருக்கிற மாதிரி நம்ம அதெல்லாம் எப்படி அது ஒரு பார்வை பார்க்கணும்ல. அதாவது இப்போ டிவிகே தரப்பினர் அவங்க கலப்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது செந்தில் பாலாஜியோடைய ஸ்கிரிப்ட் மாதிரி சொல்றாங்க. அவர் ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாருங்கிற மாதிரி. அப்படி வந்து சாத்தியமே இல்லை. அப்படிலாம் பிளான் பண்ணி கரெக்டாலாம் எதுவுமே செய்ய முடியாது. இது என்னன்னா, காவல்துறையை அந்த இடத்துல வந்து பாதுகாப்புக்கு போடலை அப்படின்னா ஏன் போடலைங்கிற ஒரு பெரிய கொஸ்டின். போட்டிருக்கணும்ல அந்த இடத்துல. அங்கதான் அவர் நிற்கிறாரு. நாமக்கல்ல இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு கூட்டிட்டு வராங்க. அவரே என்ன செய்யறாரு, ஸ்டேஜில் ஏறி காவல்துறைக்கு நன்றி அப்படிங்கிறாரு. அப்ப போலீஸ் கோஆபரேட் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு. அது அவரே விஜயை ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த கூட்டம் நடந்த இடத்துல ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய ஒரு கேள்வி. இப்போ என்னன்னா, போலீஸ் ஒருவேளை இருந்திருந்தா இது நடந்திருக்காதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. போலீஸ் இருந்திருந்தாலும் நடந்திருக்கும். ஆனா போலீஸ் இல்லை, ஏன்? அது ஒரு கொஸ்டின். போலீஸ் இருந்து அது நடந்திருந்தா அது வேற. போலீஸ் இருந்தாங்க நடந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். இல்ல, ஒரு பெரியவர் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. நிறைய ஷூட்டிங் அவர் போயிருப்பாரு. பிரைவேட்டா இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஒரு ஏஜென்சியை கூட அவர் என்ன பண்ணிருக்கலாம், அணுகிருக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செக்யூரிட்டி கார்டை கூட போட்டு அப்படிங்கிறதெல்லாம் அங்க எவ்வளவு மக்கள் இருந்தாங்க பாத்தீங்களா. என்னன்னா நம்ம திரும்பி பாயிண்ட் தான் வர வேண்டியது. என்னன்னா, அந்த இடம் வந்து ஒரு லாய்க்கே அதை வந்து கொடுத்ததுங்கிறது நம்ம அதை ஸ்கிப் பண்ணவே முடியல. ஏன்னா நீங்க செக்யூரிட்டி, ஏன்னா அந்த இடத்துல வந்து மொத்தத்துக்கே ஒரு 2000 பேர் தான் நிக்க முடியும். அந்த குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ள ஒரு 2000 பேர் தான் நிக்க முடியும். விஜய் வந்து பாக்குற தூரத்துல அப்படின்னு சொன்னா 2000 பேர் கூட நிக்க முடியாது. விஜய் பாக்குற தூரத்துல ஒரு 500 பேர் தான் நிக்க முடியும். அவ்வளவுதான் அந்த இடத்தோட கெப்பாசிட்டி. 500 பேர் தான் அந்த இடத்துல நிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா அங்க இவ்வளவு 20,000 பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல நிர்வாகத்துக்கு. தெரிஞ்சு எப்படி அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணாங்க? நீங்க 500 பேர் இருக்கிற இடத்துல 500 போலீஸை போட்டா இன்னும் நெரிசல் தான். செக்யூரிட்டி கார்டை போட்டா நெரிசல் தான் போகுது. அவங்களும் சேர்ந்து உயிரிழப்பு அவங்களுக்கும் ஏற்படும். இப்ப கூட ஒரு காவலருடைய மனைவி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எனவே அங்க என்ன யாரை செக்யூரிட்டி போட்டாலும் அங்க ஒரு இடம் வந்து பெரிய பிரச்சனை. அங்க அந்த இடத்த வந்து இவங்க கொடுத்தது ஒரு பெரிய பிரச்சனை. இவங்க ஏற்றுக்கொண்டு அங்க நடந்ததும் ஒரு பெரிய பிரச்சனை. அங்க இடம் தான். ஆமா. ரெண்டாவது இந்த தியரி இருக்குல்ல, இந்த செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு வச்சுட்டாரு, அந்த மாதிரியான இதை நம்ம ஏத்துக்க முடியல. கற்பனை கதை. அது கற்பனை கதைகள் தான். ஏன்னா இடத்த கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் தான் அவங்க சைடு உள்ள ஃபால்ட், கவர்மெண்ட் சைட்ல. நீங்க அந்த இடம் வேணாம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை நாங்கள் வேற ஒரு இடத்துல தான் வைப்போம்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த இடத்துல போய் நின்றுதான் பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து இந்த மாதிரி நாளைக்கு பாருங்க என்ன நடக்கும்னு பாருங்கன்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவங்க எழுதுன மாதிரி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க. திமுக ஏற்கனவே பிளான் என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கு நிறைய. இது வந்து நம்ம திமுககாரங்க அங்க நிக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க நம்பர் கொடுங்க, நாங்க நிறைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாங்க. என்னன்னு கேட்டா டிவிக்கேவும் இதே டைலாக் தாங்க போட்டிருக்காங்க. நாமக்கல்ல 12 மணிக்கு அங்கே முடிஞ்சவனே போட்டிருக்காங்க. அடுத்து கரூர் ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கேவை தான் போட்டிருக்காங்க. அதையே யாரும் பரப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க.
இது வந்து என்னன்னா ரொம்ப ஒரு ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் மாதிரிலாம் மாதிரி நமக்கு தெரியல. ஒரு ஆக்சிடென்ட் தான் எதிர்பாராமல் நடந்தது. ஆனால் இந்த ஆக்சிடென்ட் வந்து வெற்று, அதாவது சும்மா விபத்துன்னு கடந்து போக முடியாது. எல்லாருக்குமே உங்களுக்குலாம் ரோல் இருக்கு. உங்களுடைய கருத்து அது. எனக்கு வந்து இதை பார்க்கும் பொழுது இவர் என்ன கேட்டாருன்னா, திட்டமிட்ட சதியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா, குற்றம் நடக்கிறதுக்கு விடுறதும் ஒரு குற்றம் தானே. அதுதான் நான் அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது சந்தேகம் இருக்கு. அங்க போய் பார்த்ததுல நமக்கு புரிஞ்சுட்டு அதுதான் கிரைம் அலோவ் பண்ணிருக்கிறாங்களோன்னு தோணுது. நடக்கிறத அதை அலோவ் பண்ணிருக்கிறாங்களோ. அந்த அலோவ் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டமிடப்பட்ட அப்படின்ற வார்த்தைக்குள்ள அடங்குது தானே. ஆமா ஆமா, அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா விசாரணை, இது அரசியல், இது அரசியல் சாப்டரே தனி, அது கேஸ். அப்ப இந்த அரசியலை கையாள கூட இவர்களுக்கு இன்னும் வருஷங்கள் தேவைப்படுது. இவங்க வந்து இவங்களை நம்ம அரசியல்வாதிகள் லிஸ்ட்லயே அவர் விஜயுமே வந்து அவர் அரசியல்வாதியாவே நம்ம சேர்க்கவே கூடாது நியாயமா பார்த்தா. ஏன்னா அவர் அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம ஓட்டக்கூடிய வாகனத்துக்கு தகுந்த மாதிரி ஆபத்து ஏற்படும். சைக்கிள் ஓட்டும் போது பிரச்சனை இல்லை, நம்ம போய் யாருமே இடிச்சிட்டா ஒன்றும் ஆக போறது இல்லை. அதே ஒரு இருசக்கர வாகனம், கார், லாரிங்கும் போது நீங்க எவ்வளவு தூரம் உயரத்துக்கு போறீங்களோ அவ்வளவு தூரம் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு அடிபடும். ஆமாமா, எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு அடி இருக்கும். உயரத்துக்கு தகுந்த மாதிரி பாதிப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு. உயரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த போல அங்கே பாதிப்பு ஏற்பட்டு அதெல்லாம் இவர் கொஞ்சமாக வாழ்நாள் கடைசி வரைக்கும் விஜயால வந்து இதை மறக்க முடியும், இதை வந்து தொடக்கவே முடியாது. இவர் ரோலே இல்லைன்னு சொல்லவே முடியாது. இவருக்கு ரோலே இல்லைன்னு சொல்லி இவரு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவரா கூப்பிட்டாரு, அவரு சொல்றாங்க, அவரா வந்து வர சொன்னாரு, அவர் நடிகர், அவர் போய் நீங்க எதுக்கு போறீங்க, இதெல்லாம் முட்டு கொடுக்கறது, போய் இறந்து போனதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான கேள்விகளை பொதுமக்கள். இல்லைங்க, மிகப்பெரிய ஒரு பிரபலமா இருக்கிறதும் இதுல எவ்வளவு பிரச்சனைன்றது பாத்துச்சு. ஏன்னா விஜய் வந்து கதவை திறந்துட்டாரு, வெளியே வந்துட்டாருன்னு ஒரு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு பிறகு விஜய் வெளியே வந்தார். இந்த போஸ்ட விஜயோ ரசிகர்களோ பகிர முடியுமா? கூனி குறுகிற மாதிரி ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பிரபலம் எவ்வளவு தூரம் உயர்ந்தாங்களோ அதை விட கீழே தாழ்ந்துருக்காங்க. அப்ப வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய புகழ் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அடி விழுந்துருச்சு. ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு விலகி போறாரு, பாதியோட திடீர்னு வித்ட்ரா பண்ணிடுறாரு. அஜித் என்ன சொல்றாரு, எனக்கு ரசிகரே தேவையில்லை, நீ போய் வாழு, என்னை வாழுன்னு சொல்லாதங்கிறாரு. இதுல இருந்தெல்லாம் கூட நீங்க பேசுனதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு அலைன்மெண்ட்ல ஒருத்தரை பார்க்கணும்னு விரும்புறீங்க, அது மாதிரி அவர் இருக்கணும்னு ஏன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல, அதுல இருந்து பாடம் படி அவங்க மாதிரியே இருக்குன்னு நான் சொல்றேன். அஜித் மாதிரி நீங்க ரசிகர் மட்டும் தான் கலைஞன்னு நான் சொல்றேன். இல்ல விஜய் இவர் நம்ம ரஜினி மாதிரி நீங்க அரசியலுக்கே வர வேணாம்லாம் நான் சொல்லல. உங்க ரசிகர்கள் யாரு, உங்க ரசிகர்களுக்கு வந்து நீங்க அரசியலை சொல்லி கொடுத்து உங்களுக்கே இப்ப அரசியல் நிலைமையில் இருக்குதுங்க. ஸோ ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை, தனி மனித சுதந்திரம் தானே. அரசியலுக்கு வர நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அது உங்க சுதந்திரம், அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லல. உங்க தொண்டர்கள் யாரு, உங்க ரசிகர்கள் யாரு, உங்க பார்க்க வர்றவங்க எதுக்காக வராங்க, நீங்க சொல்ற கொள்கையை கேட்க வராங்களா இல்லை உங்களை பார்க்க வராங்களா? இந்த மாக்காய் மருதை என்னோட ஒரு நேர்வுடன் நான் பார்த்தேன். அங்க வந்த கூட்டம் கேட்க வந்த கூட்டம் இல்லை, பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னாரு. இப்போ என்னன்னா அந்த முகத்தை பார்க்கறதுக்காக வர்றவங்களானே தவிர நீங்க சொல்ற கருத்துக்களை கேட்க அவங்க வரல. அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துருக்கணும். நம்ம போறோம்னா இவ்வளவு மக்கள் கண்டிப்பா வருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க மக்கள் வந்ததுக்கு பிறகு தான் இவரே வராரு. கூட்டம் அங்கே குறிப்பிட்ட அளவு கூட்டம் சேரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இவர் வர்றதெல்லாம் நம்ம இவர் வந்தாவே கூட்டம் கூடுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இவரே எப்படி வந்திருக்கிறாரு, எல்லா தலைவர்களும் மாதிரி கூட்டம் சேர்ந்ததுக்கு பிறகுதான் வந்திருக்கிறாரு. அதாவது தானா சேர்ந்த கூட்டம், காசு கொடுக்காம நாங்க கூட்டம்லாம் இன்னைக்கு சொன்னவங்க, இன்னைக்கு தானா சேர்ந்த கூட்டம்ங்கிறது தானா செத்த கூட்டமா இன்னைக்கு வந்து மாறி. படிப்பின யாருமே இதை வேணும்னு செய்யல, அதே நேரத்துல இதை அரசியலாக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா அதற்கு தடையே செய்யணும். என்ன நினைக்கிறேன்னா, இவங்க இந்த சம்பவத்தின் மூலமாக படிப்பினை பெறுவாங்கன்னு நான் நம்பல. நீங்க அடுத்த மாசமே இன்னொரு கூட்டத்துக்கு நீங்க அனுமதி கொடுங்க, இதேதான் அடுத்த முறை நடக்கும் தான் நான் பாக்குறேன். விஜய் கூட்டம் கூடக்கூடாதுன்னு நினைச்சுக்குவாங்க எல்லாரும். விஜய் படிப்பினை பெறுவார், அதை நான் ஒத்துக்கிறேன். விஜயும் அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளும் நிச்சயமா இதுல படிப்பினை பெற்றுவாங்க. அந்த ரசிகர்கள் படிப்பினை பெறுவாங்கன்னு நான் வந்து நம்பல. இதுக்கு குறிப்பிட்ட கால அளவு வந்து என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு, எத்தனை வருஷம் ஆகும்?
இல்ல அதுக்கு என்னன்னா அவரு போன அந்த ரூட்டே வந்து இதுங்க, அது இது ஒரு கரப்ஷனுங்க. இது எப்படி ஏத்துக்கிறீங்க நீங்க? இது வந்து ஒரு கரப்ஷன் இல்லங்க. நான் வந்து விஜய் ரசிகர்கள்ல வந்து நான் வந்து என்னமோ வேற்று கிரக வாசிகள் அங்க இருக்கிற சிறுவர்கள்லாம் அங்கன்னு நினைக்கல. நான் சிம்பிளா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, நம்மளுக்கு இருக்கக்கூடிய சொந்தக்கார பசங்க எல்லாம் அவன் இருப்பான். இல்ல ஒரு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிஜேபி வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சமூக வலைதளங்கள்ல திடீர்னு கணக்குகளை தொடங்கி திடீர்னு ஒரு பப்ளிஷ் பண்ணாங்க. எப்பன்னா இந்த மோடியினுடைய 2வது முறையாக ஒரு எலெக்ஷன் நின்னப்ப அந்த டைம்ல பண்ணாங்க தமிழ்நாட்டுல. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. மோடி அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ல ஏதோ ஒரு பேர்ல இருக்கும், நிறைய வாட்ஸ்அப் குரூப் பிஜேபிங்கிற பேர்ல இருக்கும், ஏதோ ஒரு பேர்ல இருக்கும், நிறைய சப்ஸ்கிரைபர் பாருங்க. இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு பார்த்தா அந்த நீங்க ஹிஸ்டரி போய் செக் பண்ணின்னு வைங்களேன், ஒரு ஆபாச பேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க. பேஜ் ஆரம்பிச்சு ஃபாலோவர்ஸை கொண்டு வந்துட்டு திடீர்னு வந்து வித்துட்டு அதை என்ன செய்ய, அந்த பேஜை வித்துட்டு இல்லை வாங்கிட்டு அதை மாத்தி வந்து கொண்டு வருவோம். அந்த மாதிரி இவரை வந்து விஜய் வந்து எப்படி தெரியும், சினிமாவில் டான்ஸ் ஆடுவார், சண்டை போடுவார், காமெடி பண்ணுவார், இப்படி வந்து மக்களை கொண்டு வந்துட்டு திடீர்னு அரசியல் அப்படின்னு காட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் அந்த பேஜில் வந்து யார் இருப்பா, அந்த திடீர்னு மோடி பேஜில் யார் இருப்பா, அங்கே என்ன நியூஸ் போட்டால் அங்கே பார்ப்பாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இது ஒரு கரப்ஷன், இது எமோஷனல் கரப்ஷன் இது, புரியுங்களா? ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை வந்து ப்ரொஃபஷனலிசம் கரப்ஷனாக நான் இதை பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் கூட்டம் சேர்க்குறீங்க, நான் ஒரு நடிகன், நான் டான்ஸ் ஆடுறேன், இது பண்ண சொல்லி ஒரு க்ரௌடை சேர்த்துட்டு திடீர்னு வந்து அரசியல் வரும்போது உனக்கு அரசியல் பார்க்கறதுக்காக கேட்கறதுக்காக நான் வரல, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு திராவிடம் கம்யூனிசம் அதெல்லாம் தெரியாது, உங்களை பார்க்கறதுக்காக வந்து என்ன செய்யறான், வர்றான், வந்த இடத்துல இப்படியாவது உங்களுக்கும் பொறுப்பு இல்லை, இது மாதிரி ஆகிடுது. அதனால நான் அப்படிதான் இந்த விஷயத்த நான் பார்க்குறேன். அது இருக்கிற படிப்பனையில அவர் வந்துட்டு இனி வரலாறு தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரியாம ஒரு தலைவரோ அரசியலை தெரிஞ்சுக்கணும், இதுதான் அரசியல். வரலாறு தெரியாம வரலாறு படைக்க முடியாதுங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அடுத்து அவராக இருக்கட்டும், அவர் கீழே இருக்கக்கூடிய 2ஆம் மட்ட தலைவராக இருக்கட்டும், மொத்தத்தில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது சுத்தலும் யாருக்குமே வரலாறு தெரியல. ஒரு புத்தக வாசிப்புகள் இருக்குதா என்ன அப்படின்னு கூட பல கேள்வி வாசிப்புலாம் பெரிதளவே இல்லை. அதான் அது இருந்தால் தான் இவர் சொன்னாப்புல அந்த ஆபாச அந்த பேஜ் மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒரு கட்சியை ஒரு அமைப்பவோ உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எந்த மாதிரியுடைய வரலாறுலாம் நம்ம படைச்சவங்கள நம்ம படிக்கணும். அதுக்கேற்றாப்புல ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, அது போக இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அவர் அரசியலுடைய வரலாறு அவர் தெரிஞ்சு முன்னாடி வந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது தான் அந்த ஒரு சில மெச்சூர்டான தொண்டர்களையோ அல்லது 2ஆம் மட்ட தலைவர்களையோ உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃபைனலி தெரியுது. இது எல்லாத்துலேயுமே சமூக நீதியெல்லாம் இருக்குது. சமூக நீதியை காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் முன் வந்து வரலாறு தெரிஞ்சு முன் வந்தால் தான் அந்த சமூக நீதியும் காப்பாற்றுவார். சமூக நீதி, சமத்துவம், திராவிடம், கம்யூனிசம் இதெல்லாம் 2வது. முதல்ல மனுஷனாக இருக்கணும், மனுஷனாக இருந்துட்டு தான் அதெல்லாம் பேச முடியும். மனிதன்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இதெல்லாம் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு இருக்கு. முதல்ல மனுஷனாக அவங்கள மாற்றிட்டு அதுக்கு பிறகு கற்றுக் கொடுத்தா அதெல்லாம் சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய படிப்பணிகள் இருக்கு, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் டிவிகேக்கு ஒரு பெரிய ஒரு சூப்பரான பாடம் இருக்கு, லைஃப் லாங் இந்த ஒரு பாடம் போதும். அவங்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது நல்ல ஒரு பாடம். அது போக வந்து மக்களும் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரோடையும் சொல்றாங்க, மாற்றுக்கருத்து இருந்தாலுமே கூட வந்து என்ன அப்படின்னா போய் ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது, போய் இந்த முகத்தை பார்க்கணும், பிரபலங்கள் முகத்தை பார்க்கணும் அப்படின்றதுல ஆசைப்படக்கூடாது. ஏன்னா இப்பதான் ஒரு 2 கூட்டங்கள் முடிஞ்சிருக்குது, இன்னும் ஏகப்பட்ட இடங்களுக்கு. ஏற்கனவே ஒரு போன வாரம் சனிக்கிழமை ஒரு கூட்டம் நடத்தினாரு, எனக்கு தெரிஞ்சு திருவாரூருங்களா, திருவாரூர். அப்பவே நான் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டேன், அது கூட்டத்தை கதறக்கூடிய ஒரு பெண் கதற மாதிரி வேணா புகைப்படம் வருது, அதை நான் போட்டு நான் பதிவு போடுறேன். இந்த மாதிரி நடிகைகள் மொபைல் கடை திறக்கிறதுக்கு போனால் பெரிய அளவில் இளைஞர்கள் திரண்டு போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அந்த நடிகை ஏதாவது தவறாக நடிகை நடந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் போகிறான். அப்போ அதே போல் ஒரு நடிகர் வராரு அப்படின்னா இவ்வளோ பெண்கள் வந்து போகிறீங்களே, நீங்கள் இந்த கூட்டத்தில் சிக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அப்போ சமூக விரோதிகள் அதில் இருப்பாங்க, உங்களுக்கு பாதிப்பு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டாவே உடனே பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இது எப்படி இதே போல் எல்லா கட்சியிலையும் தான் பெண்கள் வராங்க, நீங்கள் அவங்கள சொல்லுவீங்களா அப்படின்னா எல்லா கட்சியிலையும் வர பெண்கள் சாகலையே, இன்னைக்கு நீங்கள் தானே செத்துருக்கிறீங்க. அப்போ என்னன்னா இவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டிங்கிறது ரொம்ப பெரிய கவலையாக இருக்குது.
பார்ப்போம். காலம்தான் நீ பதில் சொல்லணும். காலம் பதில் சொல்லும். அது வரைக்கும் களத்துல இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு. விஜய் களத்துல இருந்தா தானே காலம் பதில் சொல்றதுக்கு அவங்க இருப்பாங்க. விஜயோட அந்த வீராப்பு பேச்செல்லாம் நீ எந்திரிச்சு வருவாராங்கிறது இதுக்கு மேலதான் தெரியும். நீ சொன்ன மாதிரி அந்த கேஸுக்கு அப்புறம். எனவே நம்ம 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் நமக்கு இல்லை. என்ன நடக்குதுங்க பார்க்கறதா போனோம், நம்ம அப்சர்வ் பண்ணோம், அதை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். எங்களுடைய நம்ம கருத்துக்களில் வந்து எந்த விதமான சாதக பாதகமும் இல்லை. நம்ம என்ன பார்த்தோமோ அதை வந்து கொடுத்துட்டோம். அதனால் ஒரு ஊடகமாக நம்ம நம்மளுடைய வேலையை சரியாக செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து எனக்கு இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இருக்குது. நமக்கு இருக்கு. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கள ஆய்வுகளை வந்து அடுத்தடுத்து மேற்கொள்ளுன்ற ஒரு எண்ணம் தோடி இருக்கு. மக்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உண்மையை சொல்லணும், எந்த ஒரு சாதக பாதகம் இல்லாம சொல்லணும். வதந்திகள் வந்து ஒரு நெருப்போட ரொம்ப மோசமா. கண்டிப்பா காட்டுத்தீயோட மோசம். அவ்வப்போது வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து உண்மையை வந்து நம்ம சொல்ல வேண்டியது கடமையா இருக்கு. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.